2006 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தை விட 2026 சட்டமன்ற தேர்தலில் தவிக தலைவர் விஜய் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துவார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். தாம்பரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தனக்கும் பாஜகவிற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தால் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறியதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தன்னெழுச்சியா விஜய்க்கு கூட்டம் வருது, அவங்க ஆளுங்களை திரட்டி வரல, மக்களாக எழுச்சியா வர்றாங்கன்னு சொல்றாங்க. ஒரு அனுபவமான ஒரு அரசியல்வாதி, உங்களோட கருத்து? நான் தான் அன்றைக்கே சொன்னேன், தஞ்சாவூரில் போன மாதமே சொன்னேன், என்னை இது மாதிரி தான் அங்கே உள்ள உங்கள் மாதிரி உடைய நண்பர்கள் விஜயோடைய இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க என்கிட்ட. அன்றைக்கி சொன்னேன், எப்படி 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் அந்த தேர்தலில் போட்டியிட்ட போது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதை விட அதிகமான தாக்கம் இருக்கக்கூடும் என்று நான் கணிக்கிறேன். இல்லை, திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார், 6% 7% வாக்குகள் பெற்றார். ஆனால் அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக வந்தாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒரு 96 சீட்டு தான் திமுக பெற முடிந்தது. அவர்கள் கூட்டணியோடு சேர்ந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ அம்மா அவர்கள் நாங்கள் 65 சீட்டை அதை எடுத்தோம், மதிமுக சில தொகுதியில் வென்றார்கள். அது எனக்கு தெரிந்தவரை அந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு ஒரு 50 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பையும், கிட்டத்தட்ட அம்மா அவர்களுக்கு ஒரு 70 தொகுதியில் வெற்றி வாய்ப்பை பாதித்திருந்தது. அதேபோல் இல்லை, அதை விட அதிகமாகவும் இந்த தேர்தலில் நீங்கள்லாம் கணிக்கின்றதை தாண்டி தவிகவின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.